ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி பெருக்க பற்றி பார்க்குறோம். இந்த ஆடி பெருக்கு வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணுறது, இதோடைய தாற்பயம் என்ன, ஆற்றங்கரையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே இந்த ஆடி 18ஆம் நாளை தான் நம்ம ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடி பெருக்காக நம்ம கொண்டாடுறோம். இதோடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஜல தேவதைகள பிரார்த்தனை பண்றது. முக்கியமான தொழில். நம்ம அந்த காலத்துலலாம் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல முக்கியமான தொழிலே விவசாயம் தான். இன்னைக்கும் முக்கியமான தொழில் விவசாயம் தான். ஆனா, அது வருத்தமா இருக்கிறது என்னன்னா, அதெல்லாம் அப்படியே சுருங்கிட்டே வருது. ஸோ, விவசாயத்த பேஸ் பண்ணி தான் இந்த ஆடி மாதம் முழுவதுமே இருக்கு. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆடி மாசம் விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்தாங்க. அதனால தான் அந்த மாதத்துல இந்த கல்யாணம் காட்சி, முக்கியமான விஷயங்கள செய்யறத நம்ம தவிர்க்கிறோம். சரிங்களா? இந்த ஆடி மாசம் ரொம்ப நல்ல மாசம் தான் பொதுவாவே. இந்த ஆடி மாசம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆடி பெருக்குன்னு ஏன் சொல்றேன்னா, ஆடிப்பட்டம் தேடி விதை. எந்த இது போட்டாலும் ஒரு நெல்ல போட்டோம்னா அது பல நெல்ல குடுக்கும். அதுதான் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்றது. பெருக்கு அன்னைக்கு ஜல தேவதைகளை பிரார்த்தனை பண்ணணும். நீரின்றி அமையாது உலகு. அது மாதிரி நீர் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வில் ஒரு மூல ஆதாரமா இருக்கு. ஸோ இந்த நீரை கொடுக்கறது எது அப்படின்னா நதிகள் தான். இந்த நதிகளை நம்ம தேவதையா நினைச்சு ஜல தேவதைக்கு பிரார்த்தனை பண்ணணும். இன்னைக்கு எல்லாருமே கட்டாயம் பிரார்த்தனை பண்ணணும். பொதுவாகவே வீட்டில் என்ன பண்ணணும், ஆத்தங்கரையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி அரிசி, வெல்லம், எள்ளு இதெல்லாம் கலந்து காப்பரிசி மாதிரி வச்சுக்கணும். பழங்கள் இந்த சீசன்ல என்ன கிடைக்குது, நாவல் பழம், கொய்யாப்பழம், இந்த மாதிரி உங்களால என்ன பழம் வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சிக்கிட்டு அது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னன்னா வீட்டில் முளைப்பாரி போட்டிருந்தீங்கன்னா அந்த முளைப்பாரியும் வச்சு நீங்க என்ன செய்யணும், சாமி கும்பிடலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கன்னிமார் பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த ஆடி 18 அன்னைக்கு ஒரு வஸ்திரம், அதாவது 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த இது நீங்கள் வீட்டில் கும்பிட்றத விட ஆத்தங்கரைக்கு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். வீட்டில் ஏதாவது முளைப்பாரி போட்டிருந்தீங்கன்னா முளைப்பாரி என்ன செய்யணும்னா, முளைப்பாரி எடுத்துகிட்டு நான் சொன்ன அந்த திங்ஸையும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணும், சூடம், சாம்பிராணி, ஊதுபத்திலாம் ஒரு இதில் போட்டு பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு போங்க. பொதுவாகவே ஆடி பெருக்கன்னைக்கு காவேரி ஆற்றங்கரையில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நீங்கள் அந்த நதிக்கு போயிட்டு அந்த ஆற்றங்கரைக்கு போயிட்டு அங்கே ஒரு வாழை இலையை இது பண்ணிவிட்டு என்ன செய்யணும், கன்னிமார் பிடிச்சு வைக்கணும். கன்னிமார் அந்த ஆற்றோடைய மணல் இருக்குல்ல, அதுலேயே நீங்கள் கன்னிமார் பிடிச்சிட்டு அந்த பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த கன்னிமார்கள் இதுக்கு நீங்கள் மஞ்சள் போடுங்க. மஞ்சள், குங்குமம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு விநாயகரை பிடிச்சி வைங்க. அது சாணத்துலேயும் பிடிக்கலாம் அல்லது மஞ்சள்லேயும் பிடிக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது. அதை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க இல்லையா, முளைப்பாரி கொண்டு போயிருக்கீங்க இல்லையா, அந்த முளைப்பாரியை என்ன செய்யணும், பக்கத்தில் வச்சுக்கணும். இதே புதுமத தம்பதியர்கள், புதுசாக கல்யாணம் ஆனவங்க போகிறீங்க அப்படின்னா தாலி சரடெல்லாம் நீங்கள் அன்னைக்கு மாற்றுறது ரொம்ப விசேஷமானது. தாலி சரடை எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி பழங்கள், ஒரு விளக்கு வைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா சூடம் கூட பொருத்தி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்னிமார் வச்சுட்டு ஒரு விநாயகரை வச்சுட்டு அந்த விநாயகருக்கு ஒரு அருகம்புல் போட்டு கன்னிமாருக்கு பூவெல்லாம் போட்டு ஆல்ரெடி மஞ்சள், குங்குமம்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, அதிலேயே வச்சுட்டு ஒரு வாழை இலை பரப்பி தான் இதெல்லாம் வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் கொண்டு போயிருக்கிற அந்த பச்சரிசி, வெல்லம், அதே மாதிரி பொட்டுக்கலை, எள்ளு எல்லாமே கலந்து ஒரு காப்பரிசி மாதிரி ஒரு இதில் எடுத்துகிட்டு போய் பாக்ஸ் போட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போய் அந்த இதில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளானது தான். தேங்காய், வாழைப்பழம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை உடைச்சிட்டு சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு அந்த கன்னிமாருக்கு காமிக்கிறீங்க. காமிச்சிட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, அந்த எள்ளு, அந்த பச்சரிசி, அப்புறம் ஒரு வஸ்திரம் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு ப்ளவுஸ் பீட்டு மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கும்பிட்றீங்க. அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு 8 வயது குழந்தைக்கு, அதாவது நீங்கள் கொடுக்குறது உங்களுடைய குழந்தைக்கே கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த ஆடி பெருக்கு அன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு ஒரு 8 வயது குழந்தைக்கு, 8 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் அதை வஸ்திரத்தை கொடுக்கறது, வஸ்திர தானம்ங்கிறது ரொம்ப சிறப்பானது. அது என்னென்னா குல விருத்திக்கு அது அடையாளமாக இருக்குது. அதனால் வஸ்திரதானம், ஒரு ப்ளவுஸ் பிட்டு, ஒரு வெத்தலை பாக்கு, பழம்
ஓகேங்களா? அத வச்சுட்டு, உங்கனால என்ன முடியுதோ ஒரு ரூ. 50 வச்சுட்டு, ஒரு சின்ன பூ வச்சுட்டு, ஒரு சாக்லேட் வச்சுட்டு, அது குழந்தைக்கு 8 வயதுக்குள்ளது அப்படின்னு தான் சாஸ்திரத்தில சொல்லியிருக்கு. அதனால நான் அத சொல்றேன். அத குழந்தைக்கு குடுக்குறது வந்து, நீங்க குடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. குனிஞ்சு அந்த குழந்தைகிட்ட குடுக்கும்போது, அது ஒரு குழந்தையா நினைக்காம, தெய்வமா நினைங்க. அந்த தெய்வமா நெனச்சு, அந்த குழந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, மத்தவங்களுக்கும் குடுத்துட்டு, நீங்களும் என்ன செய்றீங்க அப்படின்னா, அந்த வெல்லம், அரிசி கலந்தத நீங்களும் சாப்பிடுறீங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதோட அப்படியே எடுத்து அந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்து மத்தவங்களுக்கும் குடுத்துட்டு, நீங்களும் சாப்பிட்டுட்டு, என்ன செய்றீங்கன்னா, அந்த முளைப்பாரி இருக்கு இல்லைங்களா? அதையும் நீங்க அந்த வாழை இலையில போட்டிருப்பீங்களா? அத அப்படியே ஆத்துல விடணும். ஆத்துல அந்த தேங்காய் பழத்தோட அப்படியே விட்டுருங்க. அத அடிச்சுட்டு போம்போது அங்கங்க அது வந்து ஒரு செடியா உருவாகும், விதைகள் உருவாகும். இதுதான் அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. அதே மாரி இன்னைக்கு வந்து ஜல தேவதைக்கு பிரார்த்தனை பண்ணணும். ஜல தேவதைக்கு வந்து விளக்கு விடுறது. ஈவினிங் ஆச்சுன்னா, அதுக்கு விளக்கு விடுறதோ, அல்லது வந்து அத தொட்டு கும்பிட்டுட்டு, அதுக்கு வந்து என்ன செய்யணும், சூடம் சாம்பிராணிலாம் இது பண்ணி அத கும்பிடணும். ஜல தேவதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு எவ்வளோ தண்ணி இல்ல அப்டின்னா என்ன ஆகும்? அதுதான் மெயினு. அதே மாரி வந்து இன்னைக்கு வந்து ஆறு, குளங்கள்லாம் வந்து தெய்வமா மதிச்சு அத தொட்டு கும்பிட்டுக்கங்க. அதே மாரி புதுசா கல்யாணம் ஆயிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாலி இப்ப அதாவது பழைய தாலி இருக்கு இல்லைங்களா? அத இது பண்ணிட்டு, புதுசா நீங்க என்ன செய்யணும், தாலி சரட மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் நீங்க சென்று வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே விவசாயம் செழிப்பா வளர்றதுக்கும், குடும்பம் நல்லபடியா இருக்கிறதுக்கும், தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஆகுறதுக்கும், இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள செஞ்சுருங்க. அது ரொம்ப நல்லது. இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து என்னன்னா, ஆடி மாசம் செய்யக்கூடியது. 18ஆம் தேதி செய்யக்கூடியது வந்து பெருக்கும். அதனால தொழிலுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க. ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றதுனா, இன்னைக்கு ஒரு கொஞ்சமாவது காசு எடுத்து ஒரு டப்பால போட்டு வைங்க. இது தொழிலுக்காக அப்படின்னு போட்டு வைங்க. கோவில்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அதே மாரி ஆத்துல வந்து ரொம்ப நல்ல சந்தோஷமா வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. போய் குளிக்கிறது, அதே மாரி வந்து உறவினர்களோ அல்லது மத்தவங்களோட சேர்ந்து விளையாடுறது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அந்த ஆடி 18 அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருங்க. மனசளவுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில நெறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அத சமாளிக்கக்கூடிய சக்தியும் கிடைச்சிரும். ஆடி 18ங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நெறைய விஷயங்களுக்காக வச்சிருக்காங்க. இந்த விஷயம் உங்கனால எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியுமோ அத பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நீங்க லீவ் போட முடியலன்னா பரவால்ல. உங்களோட ஒர்க்க பார்த்துட்டு நீங்க போங்க. ஆனா உங்கனால என்ன முடியுமோ அத செய்யுங்க. இது வந்து நான் சொல்லியிருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே சாத்தியமாகுமானா சாத்தியமாகாது. இதே வந்து சிட்டி சைட்ல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சாத்தியமாகாது. அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்டின்னா, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அரிசியும், வெல்லமும் கலந்து வீட்ல சாமி கும்பிட்டுட்டு, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்ககிட்டலாம் குடுத்து சாப்ட்டு ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. கோவிலுக்கு போங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க. இன்னைக்கு வந்து முக்கியமா ஜலதேவதைய பிரார்த்தனை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.